ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு தட் மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து நிறைய இதை பார்க்க போகிறோம். ஓகேவா, மொதல் விஷயம் பார்த்தா நம்ம டெய்லி அனலைஸ் தான். பிடிசி எத்தீரியம் அடுத்துக்கடுத்து என்ன கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ளஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம வந்து டெய்லி சிக்னல் கொடுத்துருவோம்ல, அதோட ரிசல்ட்டையும் அதுக்கடுத்து அதோட அனலைசிஸும் அதுக்கடுத்து இப்போ நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணலாமா டெய்லிஸ் நார்மல் நம்ம யூடியூபர் ஃபாலோவர்ஸுக்காக. ஓகேவா, நார்மலாக பெய்ட் குரூப் இருக்கிறவங்களுக்கும் இது சம்மந்தம். பெய்ட் குரூப் இருக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கும். ஓகேவா, நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி தான். எப்பயும் போல் நம்ம பிடிசி வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே 43,400 வந்து கீழே வந்து 41,000 ஒரு ரேஞ்சு. அது ஆஸ் யூஷுவல். இப்போ மேலே பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் நல்ல பையிங் சைனுக்கும், கீழே பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் நல்ல செல்லிங் சைன். ஆல்மோஸ்ட் நம்ம 37,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை 35 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேலே ஆல்மோஸ்ட் 50,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, மேலே ஆல்மோஸ்ட் ஒரு விக்கு கொடுத்துட்டு தான் கீழே வரோம். மோஸ்ட்லி நம்ம மேலே போக வாய்ப்பு இருக்குது, கீழே வரத்துக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் கம்மி தான். ஆனால் டே விசேஸில் பார்த்தீங்கன்னா வச்சு கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் சொல்கிறேன், மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம டேக்குள்ளே வந்துடலாம். டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துறாங்களே, எந்த சந்தேகமும் கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி மேலே போய்க்கலாம். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 43,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது பிரேக் அவுட் கொடுத்தா இப்போ 43,250 260 வருது. 43,500 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா? கரெக்டான பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 400 இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம மூவிங் ஆவரேஜில் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குன்னு பார்ப்போம். 43,840 43,500 to 400. நம்ம மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். டேயில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது, சந்தேகம் கிடையாது. ஓகேவா, 4 ஹவர்ஸில் வாங்க. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்சாக இருந்தது. இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். காரணம் 1 minute ப்ளீஸ், 1 minute, சாரி, ஒரு சின்ன இன்டர்ப்ரேஷன் ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால்டைல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கடைசி 1 or 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய விக் வரை கொடுத்துட்டு திரும்பி மேலே போகிறோம். தெரியுதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இப்போ ஒரு பிரேக் அவுட் மாதிரி இப்போ தெரியுது. இப்போ கண்டிஷன் பார்த்தி இது ஒரு பிரேக் அவுட் தான். நம்ம வந்து 44,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா 44,500 கண்டிப்பாக போகும், அதில் சந்தேகம் கிடையாது. எனக்கு இந்த விக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 456 ஆல்மோஸ்ட் அது கொடுத்துட்டான். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போக வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து திரும்பி ஒரு வாலட்டைனில் இருக்கலாம். இப்போ இன்டிசிஷனில் தான் இருக்குது. காரணம் ஏன்னு சொல்லணும்னா, டேயில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இங்கே ரேஞ்ச் ஆகணும். அது ரேஞ்ச் ஆகலை. லாஸ்ட்டாக எப்போ அங்கே வந்து ஆரம்பிச்சிது? 13th ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்குமே, இன்றைக்கி என்ன 16th, 3 டேஸாக ஆல்மோஸ்ட் இதே லெவலில் தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. மேலே பார்த்தா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸாக அப்படி இருந்ததே இருக்குது. கீழேயும் பார்த்தா ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் 43,500 கிட்ட இருக்கலாம். அது இல்லாமல் இப்போ தான் போகிறோம். ஸோ நம்மளோட மினி டைம் ஃப்ரேமில் பற்றி பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, இவன் பையிங்கில் இருக்கிறான். நான் எதுக்காக இப்போ வந்து இன்டிசிஷன் இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து நம்ம குவான்டிட்டி சைஸை வந்து நம்ம குறைச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஃபுல் ப்ராபபிலிட்டி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஒரு நம்பிக்கையாக நம்ம பை பண்ணலாம். பட் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. நம்பிக்கை கம்மியாக இருக்கும்போது நம்ம குவான்டிட்டி தான் கம்மி பண்ணணும். அவநம்பிக்கையாக வந்து இல்லை ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக அப்படி போனோன்னா தேவையில்லாமல் லாஸ் ஆகும். தேவையில்லாமல் லாஸ் ஆச்சுன்னா நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். சைக்காலஜி அஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் பண்ணுறது இல்லை நம்ம ப்ராஃபிட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு அது இருக்கக்கூடாது. அதுக்கு இங்கே வந்து நம்ம சைக்காலஜி குவான்டிட்டி வந்து கம் பண்ணாமல் போதும். சரிங்களா, நம்ம இதுக்கு பதிலாக வந்து மற்ற கிரிப்டோஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, மினி டைம் ஃப்ரேமில் ஓகே பையிங் இருக்கிறான். சரி, நம்ம எத்தீரியம் வருவோம். எத்தீரியம் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேக்கு போயிடலாம். டேன்றதோட வீக்லியும், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை இதில் அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஒரு போயிருக்கிறோம் செகண்ட் வீக் தான். ஸோ அதனால் வந்து பையிங்கில் போகிறதுக்கு சான்சஸ் ஆஸ் யூஸ்வல் வெரி ஹை தான். வீக்லியில் பையிங் இருக்கலாம். டேயில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போனவன்
ஒரு சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு திரும்பி மேலே போக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்னா இந்த 4 ஹவர்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும் உங்களுக்கு பேட்டர்னு. நம்ம இது வந்து டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பேட்டர்ன் தெரியும். இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான், சந்தேகம் இல்லை. 4 ஹவர்ஸில் பையிங்கில் ஃபுல்லான பையிங்கில் இருக்கிறான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பை பண்ணிக்கலாம். 1 ஹவரில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். 1 ஹவர்லேயே நம்ம இங்கே பார்த்தா ஒரு ஹேமர் டைப் மாதிரி ஒரு கேண்டில் உருவாக்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேண்டில் ஸ்டிக் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். நம்மளோட அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேண்டில் ஸ்டிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவலைப்பட வேணாம், மனப்பாடம்லாம் பண்ணவே வேணாம், சரிங்களா. ரொம்ப நம்ம லிமிட்டடாக கேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதிகமான கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம ஒரு சில டாபிக் வந்து நம்ம அதிகமாக கற்றுக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான், கம்மியாக கற்றுக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான். ஒரு மீடியமான ஃபேஸில் கற்றுக்கிட்டு அதை அப்ளிகபிள் பண்ணணும், அதுதான் இங்கே முக்கியமே. ஓகே, இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் பையிங்கில் தான் இருக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒன்று இங்கே கீழே இறங்கிட்டு புல் பேக் மாதிரி மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகவும் எப்பயுமே வாய்ப்பு இருக்குதுல்ல. குறைஞ்சது வந்து இப்போ 2536 இந்த பார் ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கீழே வந்து இந்த பார் அடுத்த 4 ஹவர்ஸில் க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா இது பிரேக் அவுட் ஃபெயிலியர். நம்ம வந்து பையிங்கோட செல்லிங்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து பெய்ட் குரூப்பில் நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் எந்த லெவல்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு பையிங் கொடுத்துருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் 1% கிட்ட போயிட்டோம் ப்ராஃபிட். தட்ஸ் என்ன 1% கிட்ட ப்ராஃபிட் போயிட்டான். நாம் எதிர்பார்க்குறது வந்து இவ்வளோ தூரம் கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ இந்த லெவல்கிட்ட வந்தால் நம்ம அந்த நம்ம வச்சுக்கிறோம் ஹோல்டிங் வச்சுருந்தா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப மினிமமான லாஸ் தான் இருக்கும், பரவாயில்ல க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு எதாவது நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம செல்லிங்க்கு நம்ம கிரிப்டோவை பார்க்கலாம். நமக்கு ஒரு டிசிஷன் தெரியலைன்னா ஒன்று ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை இந்த டிசிஷன் வந்து இந்த கவுண்ட் இருக்க வாய்ப்பு கம்மின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கணும். அது தவிர்த்து வேறு ஒருத்தனை வந்து இப்போ இவங்க செல்லிங்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொருத்தனை வந்து நம்ம பையிங் பார்க்கக்கூடாது. ஏன்னா பிடிசி எத்திரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காயின். இவங்க எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகணும் ஆல்மோஸ்ட் அவனுங்களும் அந்த சைடு தான் மூவ்மெண்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இங்கே ப்ளே பண்ணணும். நம்ம அதுக்கடுத்து நம்ம கிரிப்டோ வந்து பெய்ட் குரூப்பில் அனலைஸ் பண்ணியிருந்தால அதையும் நம்ம சொல்லிடுறேன். இப்போதைக்கு அந்த லெவலில் வந்து இப்போ ஏதாவது புதுசாக அந்த சிக்னல் இருக்குதுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணத்தினால ஸ்டாப் லாஸ் ஆச்சு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து XCCA USDT தான். ஓகே, இப்போ வந்து இவனை பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸ்டேஜ் வரும். இங்கே பாருங்களா, பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இது வந்து ஸ்பாட்டில் தான் இருக்குது, ஃப்யூச்சரில் இல்லை. ஏன்னா நம்மளோட பெய்ட் குரூப்பில் வந்து ஒருத்தர் கேட்கல, எங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் வேணாம், எனக்கு வந்து அதில் வந்து ட்ரேட் பண்ணணும் இருக்குது, லாஸ் வந்து கம்மியாக தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிறையா அவங்க கஸ்டமைஸாக கேட்டதுனால வந்து அவருக்கான பேயிங் சப்ஸ்கிரிப்ஷனான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். எல்லாருக்கும் நார்மலாக 110 ருபீஸ்னால் இவருக்கும் 150 ருபீஸாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இது ஒரு வீக். ஸோ இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போக நிறையாவே சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஏன் வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம பையிங்க்கு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு இது இருந்தது, சப்போர்ட் எடுத்து தான் மேலே போனோம். ஸோ அதனால் வந்து இந்த லெவல் பையிங் வச்சுக்கிறோம் நினச்ச மாரி. ஓகே, 4 ஹவர்ஸில் வந்து நம்ம பாருங்களா, நம்ம வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கீழே இறங்கினா மேலே இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம பை பண்ணிடுவோம். பட் அடுத்த பாரே வந்து செல்லிங் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி போகிறான், இப்போ மோஸ்ட்லி பையிங் தான். இப்போ மேலே போய் இப்போ நம்ம கரெக்டான பிளேஸில் இருக்கிறா, நம்ம என்ன இப்போ பை பண்ணலாம். XAC ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது பெட்டர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே கூட வச்சுப்பாங்க. விக்கு இவன் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் மினிமம் டார்கெட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பெய்ட் குரூப்பில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நமக்கு, நம்ம அதை பற்றி கூடலாம். ஓகேவா, கத்தி MOVR இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் விக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த க்ளோசிங் அப்படின்றவங்களுக்காக நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டே வீக்
இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கு பார்த்தோன்னா வச்சுக்க அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ பையிங்கில் இருக்கலாம். மேலே போனால் கீழே வேணால் இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லை மினிமம் இந்த லெவலை வச்சு போய் தொட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 90% நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி அப்படி தான் நடக்கும். டேயில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் இப்படி ஆகுதா, அந்த இப்படி ஒரு இதாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்டலாம் வந்து இது மீன் பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் நம்ம லாஸ் பார்க்க வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் அப்படியே வந்து மேலே போனோம். அந்த மாதிரி இப்படியே வந்தது திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் வச்சு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுருந்தோம், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருந்தோம். பட் விக்கு மாதிரி கொடுத்தனால நம்ம வந்து லாஸ். எத்தனை பேர் வந்து முன்னாடியே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அஃபெக்டிவாக ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. இந்த வாலட்டைல் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கான பெனிஃபிட் அவங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் ஆகும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்டிங் நம்ம போட்ட ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஆச்சுல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் செல்லிங் ஆகும்போது இந்த ட்ரெண்டுக்கு செல்லிங் ஆகினோடனே இப்போ இங்கே வந்தானா அப்படியே செல்லுன்னு இவ்வளோ தூரம் வந்தான்னு வச்சுக்கி அவனுக்கு அவ்வளோ லாஸ் ஆகாது. இதுக்கான லாஸ் மட்டும் போயிடும். இது வந்து நம்ம முன்னாடியே ஸ்டாப் லாஸ் போடுறதுலையும் சரி, இல்லை பார் க்ளோஸ் ஆனதுக்கு நம்ம பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுறது, ரெண்டுத்துலேயுமே பார்த்தா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? நமக்கு லாஸ் அதிகமாக ஆகக்கூடாதுனால நம்ம முன்னாடியே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது தான் பெட்டரான பிளேஸ். நம்ம இது ஒரு கேம் மாதிரி தான். பிஸ்னஸ் ஆர் கேம் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும்னா நம்ம கேபிட்டல் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம போகிற வழி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் பண்ணினா வேறு வழி கிடையாது. ஸோ வேணால் இப்போ இந்த லெவலில் வேணால் ஒரு பை பண்ணலாம். ஒரு நல்ல பிளேஸ் தான் பை பண்ணுறதுக்கு. பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு இது பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இதில் வந்து இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேறு. நம்ம வந்து இப்போ பை பண்ண வேண்டாம். எம்ஓவிஆர் லாஸ் ஆச்சா இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம அது வேறு எதாவது கிரிப்டோவில் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிரிப்டோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது தான். நம்ம இந்த இடத்துல பையிங் செய்யணும். நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். நம்ம குறைஞ்ச மினிமம் ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். பார்க்காத நம்ம வீடியோ வந்து மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நானும் எவ்வளோ தான் வீடியோ சொல்கிறது இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி தான். ஏபிபி பார்த்தீங்கன்னா போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் அதுக்கடுத்து ஒரு திரும்பி வந்து என்ட்ரி ப்ரைஸ் பண்ணணும்ல. நம்ம அதில் வீடியோவில் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து செல்லிங் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும். அதுக்கடுத்து கீழே வந்து இதுக்குள்ளே வந்து டபுள்யூ பேட்டர்ன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் அந்த வீடியோ இருந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 16%. ஸோ அதனால் வந்து நம்ம இதை அந்த கவுண்டிங் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம். பெய்ட் குரூப்பில் வருதுல, ஸோ ஆட் பண்ணிப்போம். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா இல்லைன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏபிபி இப்போ இவனை பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் தான் இருக்குது. 30 மினிட்ஸில் பார்த்தா எனக்கு தெளிவாக தெரியும். பிடிசி இவங்கெல்லாம் வந்து பையிங் இருந்தால் அவன் கண்டிப்பாக பையிங் ஆகிடுவான். ஐ மீன் ஒரு மேலே ஏறிட்டு ஒரு புல் பேக் மாதிரி இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோல்டிங் வேணால் பை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போதைக்கு வந்து வால்டைல் ஆக வாய்ப்பு கம்மி தான். பை பண்ணிக்கிறது பெட்டர் தான் ஏபிபி. சரிங்களா? அதுக்கடுத்து இன்ச் USDT.P தான். ஐ லவ் இட் இன்ச். காரணம் நினச்சிக்கு ஒரு நல்ல ஒரு மேலேயும் கீழே இறங்கினதுலாம் நாம் சொன்ன மாதிரி தான் இறங்கினா. ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம கரெக்டாக சொன்னால் இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம பை சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் நேற்று. இப்போ இந்த லெவலுக்கு வரைக்கும் போய்க்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணான். சரிங்களா? ஆனால் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூடாக இல்லை. பெய்ட் குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதா அது நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம வந்து லைன் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போகுது. இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. அப்போ இருக்கும்போது நம்ம இந்த லெவல்கிட்ட
ஸ்டாப் லாஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணலாம். ஐ மீன் டெய்லி பேஸிஸில். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஒன்றும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹோல்டு பண்ணுறது பெட்டர் தான். ஐ மீன் ஹோல்டிங் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் வரல. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகாத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து YGG டெய்லி பேஸில் அதுக்கு மேலே வேணால் பை பண்ணுங்கள். 1 minute ப்ளீஸ். நமக்கு இந்த இடத்துல என்னன்னு தெரியல, டவர் ப்ராப்ளமாக அதிகமாக இருந்தது. YGG வந்து நம்ம டேயில் முதல்ல பார்ப்போம். டேயில் நம்ம எந்த இடத்துல சொல்லியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் பையிங்க்கு. ஸ்டாப் லாஸ் எது சொல்லுவோம், இந்த ஏன்னா கரெக்டான ஸ்டாப் லாஸ் தான் இது லெவல்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பையிங் இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தெரியும் மூவ்மெண்ட் கிடச்சிது. எத்தனை பர்சன்டேஜ் நம்ம இதுலேயும் பார்த்துருமே. கரண்ட்டில் முடித்தாலும் ஆல்மோஸ்ட் 6 to 7%. ஹை பார்த்தா ஆல்மோஸ்ட்டு 10% நமக்கு கிடச்சிது. இது போதாதா? இத்தனை பேர் நம்ம லாஸ் ஆகிடுச்சு, அத்தனை பேருக்கான ப்ராஃபிட் இந்த ஒரே இதில் கிடச்சிதா? வெயிட் மினிட், கொஞ்சம் உள்ளே போட்டோம். இதில் வந்து இன்றைக்கான சிக்னல் மட்டும் சொல்ல, நேற்றுக்கான சிக்னல் நம்ம இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகலாம். இன்கேஸ் இப்போ இதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனோன்னா பையிங் தான் கன்ஃபார்ம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் இருக்கிறான். பட் 1 ஹவர்ஸில் பாருங்களா, 1 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு பையிங்கில் தான் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பி வருது, இந்த லெவலில் வந்து டச் ஆகும்போது இப்போ மேலே போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். YGG MKR வந்து நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக செல்லிங் வந்து கொடுத்துட்டான். டார்கெட் கட்டிச்சு. எத்தனை பர்சன்டேஜ்னா ஆல்மோஸ்ட் 3% கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் இங்கே சொல்லியிருந்தோம். பட் நம்ம நினச்சோம் பார்த்தீங்கன்னா பையிங் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிது. எத்தனை பர்சன்டேஜ் நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போது கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா 4.50, ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7% வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போ வந்து இவங்க ஹோல்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இப்போ தான் வந்து டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் இருக்குது. வெயிட் மினிட், 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். க்ளோஸ்லாம் வேணாம், வெயிட்டிங் பண்ணுவோம். இன்னும் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. வந்து பையிங் தான். இது வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. காம் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது சரியில்லை. இந்த டபுள் பேட்டர்ன் வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எம் பேட்டர்ன்ற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வந்து ஹிட் பண்ணிட்டு போய் கீழே இறங்கிட்டான். ஸோ வந்து இது லாஸ் ஆகிடுச்சு. காம்போவும் ஆஸ் யூஸ்வல் வந்து இவனுக்கு இன்னொரு தடவை என்ட்ரி ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் இது வந்து இந்த பேட்டர்ன் சரி கிடையாது. ஸோ அதனால் வந்து இவனை பைலாம் பண்ண வேணாம். ஓகே, இந்த லெவல்கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. பேட்டர்ன் வந்து இன்வாலிட் ஆகிடுச்சு. மேட்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இன்னும் இந்த லெவல்கிட்ட வரல. ஸோ அதனால் நம்ம பையும் பண்ணல, விட்டுற வேண்டியது தான். அண்ட் தென் ஓஜிஎன் வந்து நம்ம இந்த லெவலுக்கு நம்ம மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி வந்து இந்த மேலே வந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். க்ரியேட் ஆகாதனால வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம பை பண்ணால் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு இப்போயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் வந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்கில் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பை பண்ணணும். அதை விட்டு இப்போயே பை பண்ணது பெட்டர் கிடையாது. ஓஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து பிரேக் அவுட் கொடுத்தா இந்த லெவலுக்கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்ட் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 1.50% மேலே போயிருப்பான். பட் இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு காரணம் என்னென்னா, இன்கேஸ் இது வந்து இதுக்கு மேலேயே வந்து க்ளோசிங் கொடுத்துறானா கண்டிப்பாக வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது சந்தேகங்களில். இன்கேஸ் இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துறானா வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு இவனை க்ளோஸ் பண்ண தான் பெட்டர், நெக்லிஜிபிளாக முடிஞ்சளவுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம். அதை கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் கமெண்ட் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள். பாய்.